2 பேருக்குள்ள புரிதல் வேணும். 2 பேரும் புரிஞ்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை. அப்ப என்ன பண்ணா சண்டை சச்சரவு குறையும்? ரைட்டா? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்க பூஜை ரூமை கிளீன் பண்ணிக்கோங்க. டஸ்டே இருக்கக்கூடாது. பழைய பூக்கள் எல்லாமே கலைந்து போற்ற வேண்டும். உடனே நாளைக்கு போட்டுக்கலாம், நாளைக்கு போட்டுக்கலாம். அந்த குப்பை இருக்கிறதா இவ்வளோ பிரச்சனை. எந்த விதமான ஒரு அழுக்கம் அப்படி தொட்டு பார்த்தா அதில் டஸ்ட் இருக்கக்கூடாது. கிளீன் பண்ணிட்டீங்களா? சுவாமி விளக்கு அழகாக ஏற்றுங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தை வச்சுட்டு சுவாமி விளக்கு ஏற்றுனா அப்படிதான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சுவாமி விளக்கு ஏற்றுறதுல இருக்கணும். சுவாமி விளக்கு ஏற்றணும். அந்த சுவாமி விளக்கேற்றுறதுலாம் இருக்கணும். வேறு எந்த வித ஞாபகங்களும் இருக்கக்கூடாது. இருந்து இப்போ கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும், அவ்வளோதானே. யார் பிரிந்திருந்தாலும் இப்போ மனைவி என்னுடைய கணவனோட சேர வேண்டும்னா இந்த பூஜை பண்ணுங்க. கணவனுக்கு மனைவி மேல் ஆசை அது சேர வேண்டும்னா இந்த பூஜை பண்ணுங்க. இல்லை ஒரே வீட்டில் இருக்கோம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிறது இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பூஜை காமன் தான்.